உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய தாயகம், மரபு வழி தாயகம் இரண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழகம். ஈழம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் உண்டு. ஆனால் அதை எப்படி அடைவது? அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு. ஆனால் அரசியல் என்றால் சாக்கடைன்னு விலகி நிற்கக்கூடிய எக்கச்சக்கமான இளைஞர்களுக்கு மத்தியில் அரசியல்னா சாக்கடை இல்லை, பூக்கடையா மாற்றுவோம் அப்படின்னு பேசுவதன் நோக்கமும் குறிக்கோளும் தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமாவின் நோக்கம். வாங்க இன்றைய காணொளிக்குள்ள போகலாம். அக்கா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம். நம்ம கொஞ்சம் தாமதமா இதை பத்தி பேசுவதாக இருந்தாலும் இதை கட்டாயம் நம்ம தமிழ் முழக்கத்துல பதிவு செய்து ஆக வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த வழக்கமா தானே கான்வர்சேஷனை நம்ம இதை எடுக்கிறோம். கடந்த 16 போன ஞாயிற்றுக்கிழமை பஞ்சவர் நில மீட்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும்ங்கிற தலைப்புல மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்தினோம். இல்லை நான் என்ன இங்கே குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வரலாற்றில் ஐ திங்க் அண்ணாவிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கூட்டம் தன்னெழுச்சியாக, நாற்காலிகளும் இருக்கு, நாற்காலிகளிலும் மக்கள் அமர்ந்திருக்கிறாங்க, அது நாற்காலி பத்தாம கீழையும் மக்கள் உட்கார்ந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம், 4 மணிக்கு தொடங்கி 10 மணி வரைக்கும் ஒருவர் உரையை கேட்பதற்காக கூட்டத்தில் கொஞ்சம் கூட சலசலப்புகள் இல்லாமல், எங்கேயும் பிசுறுகள் இல்லாமல், யாரும் கலைந்து போகாமல் இறுதி வரைக்கும் அந்த உணர்வோடு மக்கள் அந்த ஒன்று கூடிய அந்த தருணத்தை நினைக்கும் போது உண்மையாவே ஒரு பெருமிதமும் பெருமகிழ்ச்சியும் உண்மையாவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதுக்கு ஒரு உண்மையிலே ஒரு பெருமை தான் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த? ஆமாம், உண்மையிலே நானும் எதிர்பார்த்தோம் தான், கண்டிப்பாக இவ்வளோ வரணுங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆவல். அதே மாதிரியே நல்ல கூட்டம். இதில் என்ன விஷயம்னா, தரையிலேருந்து உட்காந்து கேட்குறாங்கங்கிறது நீங்கள் அண்ணா காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு டைவர்ட் ஆகிறதுக்கு வழியே இல்லை. அதனால் அவங்க பார்வை ஒருமித்து இருக்கும், கேட்டு தான் ஆகணுங்கிறதுக்காக கேட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க கையில் கைபேசி இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்கள கவனத்தை திசை திருப்பக்கூடிய எல்லா அம்சங்களும் கைக்குள்ளே இருந்தும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு கவனிச்சாங்க. அதுவும் 10 மணிக்கெல்லாம் நீங்கள் எந்த அரசியல் வியாதியாவது பேசி பார்த்துருப்பீங்க. அந்த டைவர்ஷன் சொல்றீங்க. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, உணவு, தண்ணி, இதெல்லாம் இருக்கு. நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டாதான் நம்மளால இருக்க முடியும், தோய்வு இல்லாம நம்மளால அதை பார்க்க முடியும், கவனிக்க முடியும். டீ குடுக்க கூட எழும்பி போன மாதிரியே இல்லை. அந்த முதல்ல ஒரு சில இருக்கைகள் முழுக்கவே யாருமே எந்திரிச்சு போகல. கீழே இருந்தவங்க, அந்த பக்கம் இருந்தவங்க எல்லாம் கூட அங்க எங்க அந்த ஓரங்கள்ல நின்னது, வீடுகளில் நின்னதுன்ட்டு ஓரங்களில் நின்னதே ரொம்ப அதிகம். பஸ் எல்லாம் போக முடியாது, வாகனங்கள் போக முடியாத அளவுக்கு நின்னாங்க. ரொம்ப பிரமிப்பா மாதிரி வந்த புழுவுக்கு பாதுகாப்பு இருக்குமா கொடுப்பதற்கு அது இல்லை, அதனால் கொடுக்க வருகிறது. நத்தைக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் கூடு வருகிறது. எல்லா சமூகங்களுக்கும் உண்டான சமூக நீதி என்பது உரிய பங்கீடு கிடைத்து விட்டால் இது தேவை வராது. சாதி சங்கம் இருக்காது, தேவைப்படாது. ஆனால் நீங்க முறையில் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் யார் என்ன எவ்வளவு தெரியாது. இந்த உனக்கு 3 நிலம் என்பது வேளாண்மை செய்வன் நான், காய்கறி என்பது ஆனால் சந்தையிலே கூறு கட்டி விற்கிறார் யார்? உனக்கு 3 கை, உனக்கு 5 கை, உனக்கு 10 கை. நீ யார் முதல்ல எழுதி? விருந்தினர்களுடைய உரையும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. மேடை அலங்கரிச்சதே அவர்களுடைய உரைன்னு சொல்லலாம். அதே மாதிரி சகோதரி ஒருத்தவங்க மேடை ஏறி பாடியதை பார்த்தோம். அதுவும் ரொம்ப தொய்வு இல்லாம போச்சு. ஏன்னா நம்ம எப்பவுமே அண்ணன் நல்லா பேசிடுவாங்க, அப்போ அதுக்கு நம்ம காதுகளை திறந்து வச்சுருப்போம். ஆனால் ஆரம்பம் முதல் அத்தனை பேரும் பேசி சளைக்காமல் பேசுனாங்க.
ஆர்வமோட பேசுனாங்க. என்ன சொல்றது, அதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கு, ஒழுங்கமைக்கிறதுக்கு, இல்ல கட்டி ஒருங்கிணைக்கிறதுக்கு மத்த அமைப்புகள் எவ்வளவு முயற்சி செய்திருக்குன்னு தெரியாது. ஆனா மத்த என்ன சொல்றது, குழுக்கள், இயக்கங்கள் ஒருங்கிணைத்தாலும் மேடையை ஏறி இவ்வளவு நேர்த்தியான ஒரு உரையை வெளிப்படுத்த முடியுமான்னு தெரியுது. இங்க ஒரு எப்பவுமே மேடை ஏறி பேசும்போது தாய்மாமன் சீமான் அவர்களுடைய உரையெல்லாம் இவங்க கேட்டுதானே வந்திருப்பாங்க. அது அவங்களும் ஒரு செறிவுமிக்க கருத்துரையாடலா சலிப்பு தட்டாம ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் சலிப்பு தட்டலைங்கிறது தான் முக்கியம். ரொம்ப உண்மை, அது நிதர்சனமான உண்மையா இருந்தது. அதே மாதிரி மேடை ஏறி அலங்கரிச்ச அந்த குட்டி குட்டி பிள்ளைங்க, பறை இசைக்கு அப்புறமா அந்த நாட்டுப்புற கலையா இருக்கட்டும், அந்த குழந்தைங்களை வந்து தயார் பண்ணி அவங்க அனுப்பிய பெற்றோர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு மனம் நிறைந்த ஒரு வாழ்த்துக்களை வந்து, புரட்சி வாழ்த்துக்களை வந்து சொல்லிடணும் கட்டாயம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, எல்லாருமே தனிப்பட்ட முறையில் இஃப்தார் விருந்து கொடுத்தோம் பாருங்க, நாங்க இத்தனை பேர் அழைச்சோம் பாருங்க எல்லாம் சொல்லுவாங்க. நாம் தமிழர் கட்சி நோன்பு மாதங்கள் அப்படின்னாலே நாம நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கோ பேரணிகளுக்கோ இல்லை ஆர்ப்பாட்டங்களின் போதோ நோன்பாளிகள் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு, ஏன்னா எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கான இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாங்க. அதனால இது எல்லாத்தையும் புரிந்த நாம சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல எல்லாருக்கும் நோன்பு திறப்பதற்கான ஒரு பிரத்யேக ஏற்பாட்டையும் நாம் செய்திருந்தோம். அதுவுமே வந்து அது வெறும் நோன்பாளிகளுக்கு மட்டும் இல்லாம அதை தாண்டி நம்மளால குடிக்க முடிந்த அளவுக்கு ஒரு 1000 பேருக்கு வந்து நம்ம கஞ்சி, அதுக்கப்புறம் உணவெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம். அதுவும் ரொம்ப சிறப்பா நிறைவா வந்து அமைந்தது அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம். அப்படின்னா அடுத்தது ஒரு ஹாப்பனிங்கான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, இப்பதான் நம்ம வந்து ஜஹபர்லின்னு ஒருத்தவர் வந்து சமூக ஆர்வலர் வந்து கொடூரமா லாரியால ஏத்தி இறக்கப்பட்டு கொலை துடிக்க கொலை செய்யப்பட்டார். அவர் வந்து மலைவளங்கள் கொள்ளை போவதை பற்றி தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காதன் பேர்ல அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு அந்த கொலை வந்து நடந்தது. அதோடைய இன்னும் அந்த ஈரமே காயல அப்படிதான் இருக்கு. அந்த வைபே இன்னும் முடியல. அவ்வளோ வந்து ஒரு ஒரு இது கொந்தளிப்பு இருக்கு. என்னடா யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லையாங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கிற இந்த குறைந்த காலகட்டத்துல மீண்டும் திருநெல்வேலியை சார்ந்த ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற எஸ்ஐ வந்து காவலர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார். அவர் என்னன்னா, வக்ஃபு நிலங்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு, அதை வந்து ஏழை எளிய மக்களுக்கு திருப்பி வந்து பகிர்ந்தளிக்கப்படணும், முறைகேடாக அதை வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் குறிப்பிட்டு தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர்றாரு. ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காரு, அது இல்லாமல் சிஎம் செல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இப்படி தொடர் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டோன்னு வராங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து டிஸ்போஸ்டுன்னு வருது, கம்ப்ளைண்ட்டை டிஸ்போஸ் பண்ணிட்டோன்னு சொல்றாங்க. இப்படி இது எல்லாத்தையும் அறிந்த அந்த நபர் காணொலியும் எடுத்து போடுறாரு. அச்சுறுத்தல் இருக்கு, எப்படின்னா உயிரோட இருக்க மாட்டேன், துணிஞ்சு சொல்றேன்னு சொல்றாரு. சிஎம் செல்லுக்கும் நான் எழுதிட்டேன், அதனால மாண்புமிகு முதலமைச்சர் பார்க்கக்கூடிய இந்த காணொலியை நீங்கள் எனக்கு வந்து பாதுகாப்பு தரணும். நீங்க வந்து இதை பார்ப்பீங்களா தெரியாது, ஏதோ ஒரு மூலையில 1000 கோடி கணக்குல இருக்கக்கூடிய மக்கள் நானும் ஒருவன் சொன்னாலும் எவ்வளோ ஒரு ரொம்ப சீரியஸான இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் வந்து நம்மளுக்கு உணர்த்துது. அது எல்லாம் தாண்டி ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சட்டப்பேரவையில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒரு நிலத்தகராறுல வந்து இவர் வந்து கொலை செய்யப்பட்டார், இவருக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் தகராறுன்னு சொல்லி பேசுறது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையின்படி மறைந்த திரு ஜாகிர் ஹுசேனுக்கும் அதே பகுதியைச் சார்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி என்கிற கௌவிக் என்பவருக்கும் நிலம் தொடர்பாக ஒரு பிரச்சனை இருந்து வருகின்றது. இவங்களுக்கு புதுசு இல்ல. பாலியல் வன்கொடுமைக்கு புகார் கொடுத்தா அவங்கள கொச்சப்படுத்துவாங்க, காதலனும் காதலியும் எதுக்கு அங்கே போனாங்கன்னு கொச்சப்படுத்துவாங்க. ஒருத்தர் விரட்டிட்டு போனா அந்த பெண்களோட முகவரியை வெளியிடுவாங்க. அதாவது யார் விக்டிமோ அவங்கள பிளேம் பண்றதுல இந்த ஆளுங்கட்சிகள் என்னைக்குமே சோடை போக மாட்டாங்க. இதே மாதிரி நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு சும்மா இந்த ஆளும் கட்சியினுடைய நிர்வாக சீர்கேடை குறித்து ஒரு ட்விட்
ட்விட்டர்ல போய் பதிவு போட்டோம் அப்படின்னா தனிப்படை அமைத்து நடு ராத்துல வந்து தேடி பிடிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து சிறைப்படுத்த முடியுதுல. பொய் வழக்குகளை போட்டு 13 நாட்கள் 15 நாட்கள் தொடர்ச்சியாக சிறைப்படுத்த முடியுதுல. அவங்க பாதிக்கப்பட்டாதானே செய்வாங்க. ஒரு 10 பேருக்கு நல்லது நடக்கணும்னு பொதுவெளியில ஒரு பொது சமூகத்துல வந்து போராடுற ஒரு மனிதருக்கு நாட்டையே பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு வர்றவங்களால விரட்டி விரட்டி கொல்லப்படுறாங்க அப்படின்னா சமூகம் எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எவ்வளவு பின்னோக்கி போயிட்டு இருக்கோங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஒரு பாட்டியை வலவீசி தேடினாங்கன்னு சொன்னீங்களே, ட்விட்டர்ல போடுறவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் மிதிக்கிறாங்களே, இதுல யார் பாதிக்கப்படுறாங்க? ஆளுங்கட்சி பாதிக்கப்படுறாங்க. அதனால நடவடிக்கை. அதே மாதிரி ஜாகிர் ஹுசேன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி ஜவஹர் ஆகட்டும், ஒரு விவோவை விட கூட மணல் தடுத்தாருன்னு கொலை பண்ணாங்க. ஆமா, இப்போ பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆமா, அவங்க பாதிக்கப்படுறாங்க, ஆளுங்கட்சி பாதிக்கப்படுறாங்க, அதனால நடவடிக்கை இல்லை. அதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா ஆளுங்கட்சி பாதிக்கப்பட்டதா இருக்கணும், நடவடிக்கை எடுக்காம இருக்கணும்னாலும் ஆளுங்கட்சி பாதிக்கப்பட்டதா. அதிகாரத்தின் ஆணவம் கேட்க தோணுது. இன்னும் சொல்ல போனா எத்தனையோ துறைகளுக்கு அமைச்சர் இருக்கு. கேவலம் கெட்ட மதுபானத்திற்கு ஒரு அமைச்சகம் இருக்கு. 10 ரூபாய் ஏத்தி விக்கிற ஆயத்துறை மற்றும் இந்த துறைக்கு இதுக்கெல்லாம் அமைச்சர் இருக்கு. ஆனா காவல்துறைக்குன்னு ஒரு அமைச்சகம் இல்லை. நேரடியாக முதலமைச்சரே இதனுடைய கட்டுப்பாட்டை கையில் வைத்திருந்தால் அவ்வளவு மோசமான ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய நாட்டுக்கு அவசியமாங்கிறத மக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். இந்த நேரத்துல எனக்கு ஒண்ணுதான் சொல்ல தோணுது. ஓஷோனுடைய கூற்று, நினைவில் கொள்ளுங்கள், எவரையெல்லாம் இந்த உலகம் பார்த்து சிரிக்கின்றதோ அவர்கள்தான் வரலாறு படைக்கின்றார்கள். இவங்க வந்து இன்னைக்கு பண்ணக்கூடிய வேலை வந்து மக்களுக்கு எதிரான வேலைகள். எங்களை பார்த்து நீங்க எள்ளி நகையாடுறீங்க, இன்னைக்கு எங்களை பார்த்து விமர்சிக்கிறீங்க. இன்னைக்கு மக்களுக்காக தொடர்ச்சியாக களத்துல நிக்கிறோம். ஏதாவது ஒரு தலைவர் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நாங்க தான் எதிர்கட்சின்னு பெரிய பிம்பம் பண்ணக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் இங்க தமிழ்நாட்டுக்காக பண்ணியிருக்காரா? ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட கையில இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நல்லதா தமிழ்நாட்டுக்கு இவங்களால வந்துச்சு, இவங்களால சரியாச்சுன்னு வந்திருக்கா? இல்ல, அப்பப்ப பூச்சாண்டி காட்டுவாங்கல்ல. எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம, எந்த ஒரு கையில வந்து ஒரு பலமும் பணபலமும் படைபலமும் எது ஒண்ணுமே இல்லாம நாம் தமிழர் கட்சி எத்தனை போராட்டங்கள் இன்னைக்கு சமூக நீதி போராட்டம் வரைக்கும், இந்த பஞ்சமர்ண மீட்பு போராட்டம் வரைக்கும் மக்களை அணிதிரட்டி அவங்களை அரசியல்படுத்தி அவர்களுக்கான விழிப்புணர்வை கொடுத்து இன்னைக்கு ஒரு கோட்டில் தமிழர்களை கொண்டு வருவதற்கான பெரும் முயற்சி எடுத்திருக்கு. அப்படின்னா இதை மக்களுக்கு கடத்தாமல் இருக்கிறது ஊடகத்தினுடைய எவ்வளவு பெரிய கொடூரமான அறத்துக்கு புறமான செயல். இதெல்லாம் மக்களுக்கு செய்கின்ற துரோகங்கள் தான். அதாவது அண்ணாமலை வந்து இங்க டாஸ்மாக்கு இவ்வளோ குதிக்கிறாரு. இவங்க ஒன்றிய அரசு ஆள்ற மற்ற மாநிலத்திலலாம் பூட்டிட்டாங்களா டாஸ்மாக? அப்போ எல்லாம் 10ஆம் பசலித்தனம் தானே, வேஷம் தானே. வேஷம் இல்லாமல் ஒரிஜினலாக போராடுறது, எந்த பாரபட்சமும் இல்லாமல் யாருக்கு பக்கமும் சாயாமல் நடுநிலையாக நின்று மக்களுக்காக போராடுற ஒரே தகுதியும் இதுவும் பெற்றது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும். நாம போராட்டத்தை வந்து என்றைக்குமே வந்து நிறுத்த மாட்டோம். மக்களின் உரிமைகளை பெற்றுத்தர வரைக்கும் எங்களுடைய கால்கள் ஓயாதுன்னு இந்த சமர்க்களத்துல நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த போராட்டமாக இலங்கை சிங்கள இனவெறி கடற்படையால் தமிழ் மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதை கண்டித்து ஒரு மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை வருகின்ற 22/3/2025 வரக்கூடிய சனிக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு ராமேஸ்வரத்துல வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு அறைகோல நம்ம இந்த தமிழ் முழக்கம் ஊடகத்தின் வாயிலாகவே விடுறோம். ஆனால் இதுல என்ன வந்து நுணுக்கத்தை நம்ம விளங்கிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நேத்து இருக்க சிக்கலே கிடையாது. கச்சத்தீவை அன்னைக்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்த்து கொடுத்தாரோ 1974ன்னு நினைக்கிறேன், if I'm not wrong with the dates. தோழிக்கு கொடுத்தார். ஆமா, அந்த காலகட்டங்கள்லேருந்து இன்று வரைக்கும், அதாவது இந்தியாக்குள்ள பல மாநிலங்கள் இருக்கு. பல மாநிலங்கள் எல்லை தாண்டி இல்ல அவங்க எல்லைக்கு உட்பட்டு கூட மீன் பிடிக்க போறாங்க. ஆனா எங்கேயுமே வந்து தமிழர்களுக்கு நடக்கக்கூடிய அளவுக்கான ஒரு இன்னலும் ஒரு என்ன சொல்றது ஒரு கேவலமான நடத்துதலும் வந்து வேற யாருக்குமே நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை பலரும் வந்து பதிவு கூட செஞ்சிருக்கிறாங்க. எல்லை தாண்டினா பிரான்ஸு அப்படியெல்லாம் போகிறவங்க எல்லாம் உண்டு. அங்கெல்லாம் இந்த கொடுமைகள் நடக்கலை. பிடிப்பாங்க, அபராதம் செலுத்துவாங்க. அது உரிய அரசு நடவடிக்கையோடு
நடக்கும். இலங்கை கடற்படையினுடைய எல்லைக்குள்ளேயே அந்த இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி லைன் சொல்லப்படக்கூடிய அந்த இலங்கையினுடைய அந்த வரையறைக்கு உள்ளாரையே மற்ற மாநிலங்கள் போறவங்களை வந்து இவங்க வந்து சிறைப்படுத்துறது இல்ல. தமிழர்கள்னா அவங்க சிறைப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு இலங்கை சிங்களவர்களுக்கு தமிழ் மக்கள் தான் முதல் எதிரியாக இருக்காங்க. அதை கேட்பதற்கு நாதியற்ற ஒரு இனமாக நம்ம மாறி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இன்று வரை இந்த சிக்கல் ஓயாமல் 800க்கும் மேற்பட்ட நம்மளுடைய தமிழ் குடி உறவுகள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஆட்சி கட்டில் அமரக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இதுவரைக்கும் அதற்கான லெட்டர் எழுதி அனுப்பிச்சா போதுமா? பிரசிடென்ட்டுக்கு லெட்டர் எழுதுறீங்க, மேக்சிமம் பவர் உங்க கையில தான் இருக்கு. 100 விழுக்காடு பவர் இருக்கு, சட்டமன்றத்திலயும் சரி நாடாளுமன்றத்திலயும் சரி. என்னத்தை உங்களால சாதிக்க முடிஞ்சது? அப்புறம் எதுக்கு மக்கள் திருப்பி உங்க கடற்படை என்ன பண்ணுது? தமிழ்நாட்டு கடற்படை என்ன பண்ணுது? சிங்களத்துக்கு கடற்படை இவ்வளவு இருக்குன்னா தமிழ்நாட்டு கடற்படை என்ன பண்ணுது? அந்த கேள்விக்கு என்ன பதில்? பல ஆயிரம் மக்கள் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 3000-4000 கிட்ட போய்கிட்டு இருக்கு. கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்படுறாங்க. நாளொன்றுக்கும் அவங்க சொல்லணும்னா துயரத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னு சொல்லணும். அவங்களுடைய கடலுக்கு போறதே ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் தான். கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு உணவு சரியா கொடுக்கப்படாம, அவர்களுக்கு போதிய ஏற்பாடுகள் எதுவுமே இல்லாம, அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய குழந்தைகள், மக்கள் யாரு கூடயும் தொடர்பு இல்லாம துண்டிக்கப்பட்டு என்ன ஆனாங்கன்னு கூட அவங்களே பாவப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் ஒரு விளிம்பு நிலை மக்களாகவும் இருக்காங்க. பொருளாதாரம் ஈட்டுறதே அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனால் இதுல என்ன கூத்து கொடுமை அப்படின்னா, நம்மளுடைய நாட்டினுடைய முக்கிய பொருளாதாரம் இந்த மாதிரி கடல்வாழ் உணவுகள் இருக்குங்கிறாங்க. அதை மேம்படுத்துவதற்காகவும் இந்த அரசுகள் வந்து ஒரு சிந்தனையும் வந்து முன்வைக்கிறது இல்லை. இப்படி இந்த மாதிரி ஒரு டீமெரிட்டான ஒரு ஸ்டேட்ல வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆனா என்ன சொல்லுவாங்க, மற்ற ஸ்டேட்டோட ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி வளர்ச்சி அடைந்தது மக்களால், உங்களால் ஒண்ணுமே ஆகலைங்கிறது தான் இதுல இருந்து நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கு. நமக்கு கொஞ்சம் உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கு. அதான் இதுல அதாவது நம்ம வந்து உற்சாகப்படுறதுக்கு இல்ல, இன்னைக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் நினைக்கிறோம். ஒரு அதிகாரத்தின் என்ன சொல்றது, பவர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு பியூரோக்ராட், ஒரு கவர்மெண்ட் மெஷினரியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், அவர் தன்னுடைய கடமையை செய்யணுமே தவிர்த்து அரசியல்வாதி மாதிரி இன்னைக்கு அரசியல்னாலே தப்பாதான் பேசப்படுது. ஆனால் என்ன கருத்து வேணாலும் பேசலாம்ங்கிற ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை யார் இவருக்கு முதல்ல கொடுத்தாருங்கிறது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி கேள்வி எழுப்பி வந்திருக்கு. இன்னைக்கு அதையே ஒத்தி மதுரை கிளை நீதிமன்ற கிளை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, சாட்டை துரைமுருகன் அவங்க கொடுத்த புகாரை ஏற்றுக்கொண்டு டிஐஜி வருண்குமார் மேல 1 மாத காலத்துக்குள் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு. கொஞ்சம் நீதிமன்றம் மேல ஒரு சின்னோண்டு ஒரு நம்பிக்கை நமக்கு பிறக்குது. விசாரணை சரியா நடந்துச்சுன்னா சரியான நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. நீதிமன்றத்துல நம்ம நம்பிக்கை வைக்கலாம், இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கலாம், ஆனா அது செயல்படக்கூடிய இடத்துலதான் பெரிய தவறே நடக்குது. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. தான் நமக்கு இங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. இனி இந்த அநீதியெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது சிறியார் ஈவேரா சொன்ன மாதிரி காட்டுமிராண்டிகளா மாறிட்டு போறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வலுக்குது. நம்ம வந்து வரக்கூடிய 22 ராமேஸ்வர கூட்டத்துக்கு உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா, மீனவர் பாதுகாப்பே மானத்தமிழர் பாதுகாப்பு என்ற முழக்கத்தை முன்வைத்து மானத்தமிழ் மக்கள் எல்லோரும் இந்த இன மீட்பு இந்த பொதுக்கூட்டத்திற்கு, ஆர்ப்பாட்டத்துக்கு, குறிப்பா நம்மளுடைய மீனவ சொந்தங்களின் உரிமைக்காக எல்லோரும் அணிதிரள வேண்டும் என்று நம்மளுடைய தமிழ் முழக்கம் மூச்சு இழக்கலாம், பேச்சு இழக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பிரச்சனைன்னு பார்க்காம நம்முடைய ரத்தங்கள், நம்முடைய உறவுகள், பூர்வ குடிகள், நமக்கு எப்பேற்பட்ட உணவை உயிரை பணைய வைத்து கொண்டு வரவங்க அப்படிங்கிற ஒரு சகல ஒரு உணர்ச்சி பூர்வமாக அவங்களோட போய் நிற்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளும். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.